ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஷின்ஸில் நம்ம கேட்குறோம், டு யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி? ஆமாம், நான் தினமும் காஃபி குடிக்கிறேன். எஸ், ஐ ட்ரிங்க் காஃபி டெய்லி. 5-6 பேரை பார்த்து கேட்குறப்ப, டு யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி? எஸ், வி ட்ரிங்க் காஃபி டெய்லி. நீங்களா காஃபி தினமும் குடிக்கிறீர்களா? டு யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி? யூனா நீங்கள். ஆமாம், நாங்கள் தினம் காஃபி குடிக்கிறோம். எஸ், வி ட்ரிங்க் காஃபி டெய்லி. அதே மாதிரி அவர்கள், டூ தே ட்ரிங்க் காஃபி டெய்லி? அவர்கள் தினமும் காஃபி குடிக்கிறார்களா? எஸ், தே ட்ரிங்க் காஃபி டெய்லி. அதே மாதிரி அந்த பொண்ணு இல்லை அந்த பையன் தினமும் காஃபி குடிக்கிறானா? டஸ் ஹீ ட்ரிங்க் காஃபி டெய்லி? ஆமாம், அவன் தினம் காஃபி குடிக்கிறான். எஸ், ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. ஹீ ஷீட்டுக்கு இந்த மாதிரி மாறும். டஸ் அப்புறம் ஆன்சரில் இந்த செய்யும் செயலில் எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ வரும். இங்கே எஸ் சேருது. அவள் தினமும் காஃபி குடிக்கிறாளா? டஸ் ஷீ ட்ரிங்க் காஃபி டெய்லி? எஸ், ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. இது இப்போ இந்த காஃபி டாக் குடிக்குதுன்னு நினச்சிக்கலாம். அப்படி ஒரு எக்ஸாம்பிள். டஸ் இட், இல்லைன்னா குட்டி குழந்தை, அது இதுன்னு தானே சொல்லுவோம். டஸ் இட் ட்ரிங்க் காஃபி டெய்லி? அது தினம் காஃபி குடிக்குதா? எஸ், இட் ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கணும், அது எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டோம் ப்ரெசன்ட் டென்ஸில், இல்லையா? இதில் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது பார்க்கலாம். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.